ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு. இந்த அவார்டில் வந்து பார்த்தோம்னா விஞ்ஞான் ரத்னா, நமக்கு பாரத ரத்னா மாதிரி விஞ்ஞான் ரத்னா அப்படிங்கிறது முக்கியமான அவார்டு. ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. யார் வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்காரர். ஏற்கனவே பார்க்கும்போது சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற சிஎஸ்ஐஆரோட தலைமை பொறுப்பில் கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க திருநெல்வேலிக்காரவங்க அவங்க இருக்கும்போது கொஷின் கேட்டாங்க. அப்போ கோவிந்தராஜன் பத்மநாபன் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. விஞ்ஞான் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. பூர்வீகம் தமிழ்நாடு, தஞ்சாவூர், உயிரி வேதியியல் வல்லுநர் அவர். ஸோ அவருக்கு தான் விஞ்ஞான் ரத்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ அப்படிங்கிறது 13 பேருக்கு, நமக்கு பத்மஸ்ரீ மாதிரி இங்கே விஞ்ஞான் ஸ்ரீ. அடுத்து விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்னாகர், எஸ்எஸ் பட்னாகர் தான் சிஎஸ்ஐஆரோட முதல் டைரக்டர் ஜெனரல். ஸோ அவர் பேரில் முன்னாடி அவார்டு இருந்தது. அதை பேர் வந்து விஞ்ஞான் யுவானா இளைஞர்கள். அப்போ இளைஞர்களுக்கு 18 பேர் கொடுத்துருக்காங்க அறிவியல் கண்டுபிடிப்பில். அடுத்து விஞ்ஞான் குழு, விஞ்ஞான் டீம் அவார்டு. ஒரு டீமாக பார்க்கும்போது சந்திராயன் 3 திட்டக்குழு வீரமுத்துவேல் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சந்திராயன் 3 திட்டக்குழு. சந்திராயன் 2 பார்த்தோம்னா வனிதா முத்தையா, சந்திராயன் 1 திட்டக்குழு பார்த்தோம்னா மகிழ்ச்சாய் மேனாத்துறை. 3 பேருமே தமிழர்கள் சொல்லியிருப்பேன் நான். இப்போ இந்த விருதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். February 28 சயின்ஸ் டேல கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக February 28 சயின்ஸ் டேக்குள்ளே அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. சயின்ஸ் டே February 28 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு விருது அறிவிக்கிறது May 11 தேசிய தொழில்நுட்ப தினம், டெக்னாலஜிக்கல் டே. அடுத்து வந்து பார்த்தோம்னா எப்போ விருது கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது தேசிய விண்வெளி தினம், ஸ்பேஸ் டே, அது August 23. அப்போ February 28 அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய டேட்டு, விருது அனௌன்ஸ் பண்ணுறது May 11, விருது கொடுக்கறது August 23. இதில் அறிவியல் தினம் February 28 அப்படின்னம்னா எதனால் அந்த டேட்டை வச்சுருக்கோன்னு பார்க்கும்பொழுது அப்போ தான் சர் சி.வி. ராமன், ஒரு தமிழர், திருச்சிக்காரு. சர் சி.வி. ராமன் பார்க்கும்போது ராமன் விளைவு ஸ்கேட்டரிங் எஃபெக்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் 1928 அந்த டேட்டில் அந்த எஃபெக்டை கண்டுபிடிக்கிறார். அவர் பர்த்டே கிடையாது, அது கண்டுபிடிக்கப்பட்ட டேட்டு. அதனால் அவருக்கு 1930 ஃபிசிக்ஸ்க்கு நோபல் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் அறிவியல் தினத்துக்கு தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ஷித் பாரதம். விக்ஷித்னா வளர்ந்த இந்தியா. 2047 டார்கெட் வச்சுருக்கோம். $30 ட்ரில்லியன் நம்ம அடையணுங்கிறது. அந்த விக்ஷித் பாரதத்துக்கு அறிவியல் மற்றும் புதுமைகளில், சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷனில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு இந்திய இளைஞர்களை எப்படி நம்ம உயர்த்த போகிறோம், அப்போ சயின்ஸ் எப்படி நம்ம படிக்க வைக்க போகிறோம், அதுதான் தீம். அடுத்தது இருக்கக்கூடியது பார்த்தோம்னா தொழில்நுட்ப தினத்தையும், இன்னொன்று வந்து பார்க்கும்போது ஸ்பேஸ் தினத்தையும் அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.